இல்லங்க, இது அழகுக்கு அழகாவும் வச்சு இது அறுத்தாலும் இந்த சவுண்ட் போய் முட்டி என்ன செய்யும், கேட்கும். ஆனா இதை விரல விட்டு உடஞ்சி ஓட்டை கொடுக்குறான். சின்ன செலவு தானே, செவுடாயிடக்கூடாதான். அதுக்காக வேண்டி எல்லாம் நினைச்சுதான் ஓய்வு வாத்தியார் அறையும் போது செவுடா போயிடும். 30-80 டாடா சுமோ வாகனத்தை வேறு இடத்தில் நிறுத்த அறிவிக்கவும். வேற இடத்துல நிறுத்துங்கம்மா. 30-80 டாடா சுமோ. அதாவது இந்த காது இருக்குல்லங்க, பாடம் ஒழுங்கா சொல்ல வாத்தியார் அறைகிறாரு. அரைஞ்சவன ஒரு அறையில் நம்ம காது போயிருக்கும். இப்படி இது இல்லாம இருந்தா அது ஸ்பிரிங் மாதிரி அப்படி தாங்கி கொடுக்குவாங்க. அது அதை உடையாத ஒரு எலும்பு மாதிரி வச்சு, எலும்பா இருந்தாலும் அவன் கை போயிடும், அரைகிறவன் கை இது உள்ளக போயிடும். அது எலும்பாவும் இல்லாம சதையாவும் இல்லாம ஒரு ஸ்பிரிங் மாதிரி இந்த சாக்கப்சர் வச்சிருக்கான்ல வண்டியில, சாக்கப்சர் இது அப்படியே போயிட்டு வந்துடும். அடிச்சு அடி அது பிரம்ம தாக்கிறாம இருக்கிறதுக்காக வேண்டி அப்படிலாம் ஒரு செட்டப் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க ரப்புல் ஆலமீன். அது உடைய மாட்டேங்குதுங்க. அடிச்சு எல்லாம் அதுல போய் முட்டாது பெரும்பாலும். அதுதான் ஒரு சீரா அப்படி சேப்பா இருக்குன்னு ஒரு அறையில காது எல்லாத்தையும் சீரா போயிடும். ஒரு அறைக்கு தாங்காது நம்ம காது. அந்த சவ அப்படிலாம் இருக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு மடல் மாதிரி வச்சு அது ஒரு அழகுக்கு அழகாவும் போய் அந்த காதுக்கு சேஃப்டியாவும் ஆக்கி இவ்வளவு வேலையும் பண்ண சுப்ஹானல்லாஹ். இது என்ன பெரிய ஆச்சரியமா இல்லையா? உங்க மூக்குல எவ்வளவு பெரிய வேலை. அது இல்லாட்டி அசிங்கமா இருக்குது. என்ன ஒரு வேட்டை தான் இருக்கு மூக்குல. அதுக்குள்ள எல்லாம் சின்ன ஒரு கொண்டைக்காட்டுல மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அந்த போற இடத்துல கொண்டைக்காட்டுல மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அந்த அவ்வளவு வருஷம் தான் இருக்கும். இங்க இருந்து போற காத்து என்ன செய்யும், அது அப்படி வகைப்படுத்தும். இது மஜ்மூ வாட, இது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இது மேபி ஐட்டம், எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. அந்த காத்து உள்ள போன உடனே ஒரு சின்ன கொண்டைக்காட்டுல இவ்வளவு வேலை, இவ்வளவு சின்ன ஒரு பொருள் இருக்குதுல. அப்ப அந்த மாதிரி ஒரு பொருள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வகைப்படுத்தி, இது நல்ல வாடை, இது கெட்ட வாடை, இது துருவாடை, இது துன்பத்தக்க வாடை, இது அலர்ஜியான வாடை, இப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அதை வகைப்படுத்தி உடனே இணைஞ்சிருது. எந்திரிச்சு போடான்னு சொல்றோமா இல்லையா? அப்படிலாம் இருக்கா இல்லையா? எனக்கு கொஞ்சம் குடுப்பான இருக்கிறோமா இல்லையா? இது ஒரு செகண்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரியானது காத்தை மட்டும் பிரிச்சு செய்யல, காத்தை மட்டும் சுத்தப்படுத்தி நீங்க வாழ்வதற்கு தேவையானது ஒரு பக்கம் செய்யுது. அது செய்வதோட காத்துல கலந்திருக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு மெசேஜ் போனஸா என்ன செய்யுது, அது தருது. அது இல்லாட்டாலும் வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. இந்த இனிப்பு புளிப்பு சோப்பு அந்த மாதிரி ஒண்ணு நல்லா தரலன்னு சொன்னா, மண்ணு திண்டாலும் ஒண்ணுதான், பிரியாணி திண்டாலும் ஒண்ணுதானே. இந்த நாட்கள் உள்ள அந்த நரம்புனால தானே இது டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இல்ல, இது 5 ஸ்டாருக்கு போகணும், இது அது மாதிரி இருக்கணும், மசாலா கூட எல்லாம் சொல்றமே. இந்த நரம்பு தானே எல்லா வேலையும் செய்யுது. அதோட வாசம் ரெண்டும் சேர்ந்தா ஒரு தனியா அது மூக்கு தொலைக்குதா இல்லையா? பக்கத்துல சமைக்கிறவங்க பிரியாணி ஆக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான அதிசயத்தை எல்லாம் ரப்புல் ஆலமீன் படைச்சு வச்சிருக்கான். அதனால இதெல்லாம் நல்ல பீடி எங்க இருக்கு நல்லா சொல்றேன்னு கேட்டா, நம்மள சில பேருக்கு விழுந்த அல்லாஹ் பத்தி நம்பல. அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு மேராஜ்ங்கிற சம்பவத்தை நம்புறதுக்கு முன்னாடி இது பெரிய அற்புதமாகவும் பயங்கரமான விஷயம் மாதிரியே நினைக்காதீங்க. பயங்கரமே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும், அவன் செஞ்சவனை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவோ செஞ்சு. ஒருத்தங்க நான் இருக்கிறேங்க, நான் ஒரு 1000 கிலோவை தூக்குறேன், ஒரு 900 கிலோவை தூக்கி இருக்கிறேன், ஒரு 2000 கிலோவை தூக்கி இருக்கிறேன், ஒரு 5 கிலோவை தூக்குறேன். 5 கிலோ தூக்கிட்டாரு அப்படி சொல்லுவீங்களா யாராச்சும்? நான் தூக்குனதுல 1000 தானே சொல்லுவீங்க எல்லாரும். நான் 1000 கிலோ எடையை தூக்கி இருந்தேன்னா 1000 கிலோவை தான் நீங்க சொல்லணும். 1000 கிலோ தூக்கணும்னு 5 கிலோ தூக்குறது என்னது? இதை சொன்னா நான் இருக்காங்க. அப்ப ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைச்சது, வானத்தை படைச்சது, அவன் பண்ணி வச்சுக்கிற அதிசயத்தை எல்லாம் விட்டுவிட்டு இதை எடுத்துக்கிட்டு எப்படி விட்டானா அவன் கிற்கான்னு அர்த்தம். இவன் 1000 கிலோ விட்டு 5 கிலோவில் ஆச்சரியப்படுறான். அதான அதுக்கு அர்த்தம். மேராஜோட பெரிய பெரிய விஷயத்தை அவன் எடுத்து காட்டிட்டு இருக்கிறான்ல, அதை சிந்திச்சு பாருங்கடா நல்லா சொல்றான். உன்னைய சிந்திச்சு பாரு, உன்னுடைய குடலை நடத்தி அள்ளி போடுறீங்க. உள்ளக்க எவ்வளவு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்கான் ரப்புல் ஆலமீன். பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. ஸ்ட்ரைக் பண்ணாத, ஓய்வு எடுக்காத 24 ஹவர்ஸும் எந்த இரும்பு இல்ல, தேய்மானம் இல்ல, உள்ளக போடுறத பூரா அந்த சததானங்க பசிஞ்சு பேசி சமைக்க வைக்குது. மிஷினாங்க இரும்புலையாங்க அரைக்கிறதுக்கு எல்லாம் வச்சிருக்கான். உள்ளக்க நல்ல கிரைண்டருக்கு மாதிரி கல்லு விசேஷமா கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. உள்ளக்க இருக்கிறது என்ன? இந்த மேல இருக்கிற இதே மாதிரியான தோல் தான் உள்ளக்க இருக்கு. அதான் குடல்ங்கிறது. நம்ம ஆட்டு குடல் மாட்டு குடலாம் வாங்கி பார்த்துருக்கிறோம்ல, அதானே. அதுல என்ன இருக்குது? இந்த சோத்தை எல்லாத்தையும் எலும்பு கூட கழிச்சு திங்கிறீங்க. அதையெல்லாம் அரைக்கிறதுக்கு உள்ளக்கு என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் அரைப்படுற அளவுக்கு அங்க பெரிய மிஷினரி ஒண்ணும் இல்லை. ஆனால் அதுக்குள்ள ரசாயனத்தை எல்லாம் அதுக்குள்ள ஆசிட்டி எல்லாம் உற்பத்தி பண்ணி அதை மென்மையாக்கி அப்படி பிசைஞ்சு ஊற்றி விட்டுருது. அரைச்சி மட்டுமா தள்ளுது. அரைச்சி குளுக்கோஸ் தனியா, தனியா, சிறுநீரை தனியா,
மற்ற தனியான் தனிச்சுங்க வகை வகையா பிரிச்சு ஒரு பெரிய வேலை நடக்குது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை 24 hours நீ தூங்குனாலும் வேலை செஞ்சுட்டு தூங்கும் போது கூட அது ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. தூங்குறது பிரெயின் மூளை தான் ரெஸ்ட் எடுக்க தவிர அது கமாண்ட் கொடுத்துட்டு தான் தூங்குது. ஒழுங்கா வேலை பார்த்து முடிச்சிருங்க, எந்திரிக்கிற வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்லி மூளை ஆர்டர் பண்ணிட்டு தான் அது தூங்குது. அது வாண்டு வேலை நடந்துகிட்டே இருக்குது, அரைச்சிக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் அரைக்குது. நம்ம சாப்பிடுறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அந்த சாப்பிடுறதை அரைக்கிறதும் அதை பிரிக்கிறதும் வகைப்படுத்துறதும் அதை வெளியேற்றுவதும் இந்த மாதிரி வேலைகளை பூரா உள்ளுக்கு ஒரு தொழிற்சாலை வச்சு 24 hours இயக்கிக்கிட்டு இருக்கிறானே. இது என்ன அவன்கிட்டே நீங்க சந்தேகப்படுறீங்க? அவனுடைய ஆற்றலையா உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா ஃபுல்லாவே ஆயாத்துல் முக்மினீன், இந்த பூமியை சிந்திச்சு பாருங்கப்பா, உங்களை சிந்திச்சு பாருங்க. பூமி எப்படி சிந்திக்கிறது? பூமி அந்த உருண்டைங்கிற மட்டும் சிந்திக்கிறது இல்ல, அல்ல அப்படி எப்படி சிந்திக்கணும்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் எப்பமா தகருக்கும் அன்சும் தசுர உணவு அம்னகும் தாரிவும், நீங்க விவசாயம் செய்யறீங்களே அதை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க விவசாயம் செய்யறீங்களப்பா, அதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சு பார்த்து சோத்தை தான் திங்கிற சோறு எப்படி உண்டானுச்சுன்னு நம்ம சிந்திச்சு பார்த்ததே இல்லை. தட்டில் வந்து நல்ல ருசியா இருக்கும் செய்யணும், இது எப்படி வந்துச்சு நமக்கு? அதே அதிசயம். ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அது தண்ணியை ஊத்துறீங்க, மண்ணும் தண்ணியெல்லாம் நெல்லாக மாத்தி 100 கொண்டாந்து வெளியே தள்ளு. நீ போட்டது ஒரு நெல்லு, அது வந்து 100 நெல்லாக வெளியே வந்து தள்ளுது. எப்படி இது அதிசயமாவது? பூமிக்குள்ள நெல்லு எல்லாம் போச்சு வச்சிருக்கிறானா? இல்ல, அந்த சின்ன நெல்லுக்குள்ள மண்ணையும் நெல்லாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்கான். அதுல உள்ள களிமண்ணை எல்லாம் இழுத்து 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 தன்னுடைய இனமாக மாற்றி நமக்கு உணவாக தருது. ஆனா ஒரே ஒரு மாங்குட்டையை புதைக்கிறோம், மாங்குட்டை மாமரத்து கொட்டை, அதுல மாம்பழம் அப்படியே வளர்த்து தொங்குது. அப்ப மாம்பழம் எல்லாம் இனிக்குது, அதுக்கு ஊத்துற தண்ணியில இனிப்பு இல்ல, அந்த கொட்டையை கடிச்சு பார்த்தா அதுலயும் இனிப்பு இல்ல, மண்ணள்ளி வாயில போட்டு பார்த்தா அதாச்சும் இனிக்கலான்னா அதுவும் இனிக்கல, எதுவுமே இனிக்கல. ஆனா இனிப்பு வருது. அந்த மண்ணுல இனிப்பு இல்ல, அந்த கொட்டையில இனிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இனிக்க மாட்டேங்குது. மாங்கொட்டை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? துவர்ப்பா தான் இருக்கும், அதுவும் இனிக்காது. அதுக்கு ஊத்துற தண்ணியில சீனியை கலந்து நீங்க யாராச்சும் ஊத்துனீங்க? இல்ல, சாதாரண தண்ணி தான் ஊத்துறீங்க. அது எங்க இருந்து இனிப்பு எடுத்துன்னு தெரியல. மாம்பழம் டன்னா லாரியா இறக்குறீங்க, அவ்வளவு இனிப்பு. இவ்வளவு கலர் எங்க அதுக்குள்ள இருந்துச்சு? பச்சை சிகப்பு மஞ்சள் சொல்லியும் இலைகள்லையும் பழங்கள்லையும் கனிகள்லையும் இத்தனை வண்ணங்கள் அதுக்குள்ள எங்க இருந்துச்சு? எவ்வளவு கலர் பொடி தேவைப்படும்? அவ்வளவு அதுக்குள்ள எல்லாம் மாற்றி வச்சிருக்காங்கல்ல. இப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த சின்ன நெல்மணி மண்ணை பிளந்துகிட்டு வருது, அது பெரிய அதிசயம்ங்க. மண்ணை பிளந்துகிட்டு வருத, அது என்ன வலிமை இருக்கு அந்த நெல்லுக்கு? அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிருக்கு என்ன வலிமை இருக்கு? அந்த நேரத்துல கில்லுனா உடைஞ்சிடும். அது இந்த மண்ணை பேத்துக்கிட்டு வெளியே வந்துடும். சில நேரங்களில் பெரிய ஒரு காங்கிரீட் செவர்களை எல்லாம் பேத்துக்கிட்டு வரும். ஒரு காக்கா எச்சம் போட்டு போயிருங்க, அது பேத்து பொழந்துகிட்டு 2 வந்துடும். நம்ம வந்து ஆணி அடிக்கிறதுக்கு ஜம்பர் வேண்டி இருக்கு, அதை விட லேசாக அடிச்சுட்டு போயிருங்க. இவ்வளவு வலிமையான மனுஷனுக்கு முடியாத ஒன்றை அது சும்மா நூல் மாதிரி இருக்குது, அது அப்படி சிக்கிரிச்சு நுழைச்சு உள்ள போய் அப்படியே செவத்தை பிளந்து கட்டடத்தை பரட்டி விட்டுருது, இடிச்சு தள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கிறது. இதெல்லாம் நமக்கு அதிசயமா தெரியலையா? அதனால வந்து நீங்க அந்த வானம் பூமி அங்க படைச்சிருக்கிற அதிசயங்கள், நமக்குள்ள இருக்கிற அதிசயங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து, நம்ம எப்படி உண்டானோம் கருவுல இருந்து கொண்டு நம்மளை எப்படி எல்லாம் வளர்த்தான், கருவுல இருந்து நம்ம வெளியே வந்து எப்படி விழுந்தோம், வெளியே விழுந்தது பெரிய அதிசயம் இல்லையா? எப்படி போனோம், எப்படி வந்தோம், போனதை விட எத்தனை மடங்கு பெரிதாக வெளியே வர்ற நேரத்தில் தாய் வந்து 2 காலம் நசிக்கிறதானே செத்து போயிருப்போம். இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் எங்கன்னு கேட்கறாங்க, ஒரு நசுக்கு அல்லாஹ் வந்து அவளை நசுக்க விடாமல் அந்த குழந்தை வெளியே வருது. தலை வரும்போது கொஞ்சம் நெருக்கியா பிடிச்சான்னா ஒரு இந்த மாதிரி இருக்குமான இருக்காது மண்டை வழங்குதா, ஒரு அமுக்கு சரியா போயிடும், உடம்பு சட்னியா போயிடும். அல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடுகளை செட்டப்புகளை பண்ணி அதுக்குன்னு ஒரு திரவத்தை சுரக்க செய்து வகிட்டு வர்ற மாதிரி என்னென்ன ஒரு அற்புதங்களை எல்லாம் பண்ணி நமக்காக வேண்டி, பிறந்து வந்தவனே கடையில போய் உணவு வாங்கினா கலப்படம் பண்ணி வாங்குறதுக்காக வேண்டி, அது கலப்படமே நடக்காத அடிப்படையில் தாய்மையிலேயே அந்த உணவை உண்டாக்கி தாய்ப்பாலை உண்டாக்கி கடையில தான் வாங்கிட்டீங்கன்னு வச்சா எத்தனை குழந்தை புழைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில. பிறந்த உடனே நம்முடைய அந்த வலிமைக்கு கண்டது நீங்க இயலாது. அல்லாஹ் வந்து தாய்ப்பால் ஒண்ணு சுரக்காம கடையில தான் நீங்க அமுல் ஸ்ப்ரே தான் வாங்கி எல்லாரும் கொடுக்கணும்.